விஜய் அண்ணா பார்க்கறது பல நாள் கனவாகவே இருந்துச்சு. இன்னைக்கு அந்த கனவு நினைவாகிறது ரொம்ப என்ஜாய் பண்ணி போகிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தளபதி விஜய் வந்து கூப்பிட்றாருன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போவே வர்றதுக்கு முன்னாடியே கல்விக்கு இவ்வளோ பண்ணுறாங்க, அப்புறம் வந்தால் எவ்வளோ பண்ணுவாங்கன்னு இதுவே எல்லாத்துக்கும் தெரியும். இந்த நிகழ்ச்சிக்கு வாகன வசதி, தங்கும் வசதி, உணவு எல்லாமே தளபதி அவர்களால் ஏற்பாடு பண்ணப்பட்டுள்ளது. கடந்த வருடம் வந்து மக்கள் இயக்கம் சார்பாக பண்ணணும். இப்போ வந்து தமிழக வெற்றி கழகமாக கட்சி ஆரம்பித்து இதெல்லாம் 2வது வருடத்தில் அடி எடுத்து வைக்கிறோம். அவங்களுக்கு சாப்பாடு வசதி, தங்குற இடம், குளிக்கிற இடம் எல்லாமே தளபதி அவர்களால் ஏற்பாடு பண்ணப்பட்டுள்ளது. வந்து ஒரு நாள் நிகழ்ச்சி. என் பேர் தீபிகா. நான் இப்போ 11th ஸ்டாண்டர்ட் படிக்கேன். கெயின் ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கேன். 10th நான் 496 மார்க்ஸ் வாங்கியிருக்கேன். இப்போது விஜய் அண்ணாவை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனும் பார்த்து போகிறேன். விஜய் அண்ணா பார்க்கறது பல நாள் கனவாகவே இருந்துச்சு. இன்னைக்கு அந்த கனவு நினைவாகிறத ரொம்ப என்ஜாய் பண்ணி போகிறோம். விஜய் சார் ஹாஸ்பிட்டல் இருக்கும் பட்சத்துலையும் ஃபோனில் பேச நினச்சாங்க, வாய்ப்பு இல்லை. ஊக்கத்தொகை வேறு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து ஊக்குவிப்பதற்காக கூப்பிட்ருக்காங்க. நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்க்கப்படுறது. அப்புறம் 2026 நல்லது பண்ணுவாங்க, மக்களுக்கு எல்லாம் நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் சார் அப்புறம் 2026 மக்களுக்கு நல்லா எல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பண்ணுவாங்க. வேறு நாங்குநேரில் பாதிக்கப்பட்டனால நான் இவ்வளோ மார்க் பாதிக்கப்பட்டு மார்க் எடுக்க முடிஞ்சதுனால அங்கே போய் விஜய் சாரை பார்க்க முடிஞ்சிச்சு, இல்லைன்னா போக முடியாது. நான் வந்து 10th ரிசல்ட் சொல்லும்போது என்னோட மார்க் வந்து 497 எடுத்திருக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தளபதி விஜய் வந்து கூப்பிட்றாருன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இவ்வளோ வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அண்ட் தென் இன்னும் நல்லா மோட்டிவேட் பண்ணுறாரு. ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். 10th 498 எடுத்தனால எனக்கு தளபதியை பார்க்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் தளபதியோட பெரிய ஃபேனு. அவரெல்லாம் பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்த்ததில்ல. ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. சாப்பாடுலேருந்து எல்லா வசதியும் எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றியாக சொல்லிக்கிறேன். அதனால நான் தளபதியோட பெரிய ஃபேனாக இருக்கனால அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு என்னோட ரொம்ப ஆசை. அது மாதிரி எனக்கு கொடுக்க போகிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பு ஆமாம், அவர் எல்லாமே பண்ணுவாரு. இப்பவே வர்றதுக்கு முன்னாடியே கல்விக்கு இவ்வளோ பண்றாங்க, அப்புறம் வந்தா எவ்வளவு பண்ணுவாங்கன்னு இதுவே எல்லாத்துக்கும் தெரியும். அதனால அவர் கண்டிப்பா மக்களுக்கு ரொம்ப பண்ணுவாருன்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. அதனால இந்த கிஃப்ட் கொடுக்க போறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் 496 மார்க் வாங்கினதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். விஜய் வந்து இந்த மாதிரி அவார்ட்லாம் கொடுத்து மற்றவங்கள ஊக்குவிக்கிறது வந்து நல்ல விஷயம். இதை வச்சு நிறைய பசங்க வந்து நல்லா படித்து நல்ல மார்க் வாங்குறதுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நினச்சி பார்க்கல, நானே எவ்வளோ மார்க் எடுப்பேன்னு நினச்சி பார்க்கல.